ஒரு முனிவர் தன் ஆசிரமத்தில் இருக்கும் மாணவர்களுக்கு ஒரு வேலையை கொடுத்தார். ஒவ்வொருவருக்கும் ஒரு சல்லடை கொடுத்து கடலுக்குள் சென்று கடல் நீரால் சல்லடையை நிரப்புங்கள் என்றார். இக்கால மாணவர்கள் என்றால் கேள்வி கேட்பார்கள். ஆனால் அன்றைக்கு அப்படியே செய்ய வேண்டும். அதுதான் ஆசிரம கல்வி. காலை முதல் மாலை வரை சல்லடையை நிரப்ப தண்ணீர் கீழே ஓடிக்கொண்டே இருந்தது. மாலையில் முனிவர் கடற்கரைக்கு வந்து பார்த்தார். சல்லடையை வைத்து போராடி கொண்டிருந்தார்கள். பரிதாபத்தோடு சல்லடை நிரம்பவில்லை என்று மாணவர்கள் நீட்டினார்கள். முனிவர் சல்லடையை வாங்கி கடலுக்குள் எறிந்தார். மாணவர்களுக்கு ஒன்றுமே புரியவில்லை. முனிவர் சொன்னார், இப்போது கடலுக்குள் இருக்கும் சல்லடை தண்ணீரால் நிரம்பி இருக்கிறது என்று. ஆம் அன்பானவர்களே, அப்போஸ்தல நடபடிகள் 17:28 அவருக்குள் நாம் பிழைக்கிறோம், அசைகிறோம், இருக்கிறோம். நாம் தேவனால் நிரம்பி இருந்தால் ஆசீர்வாதம் என்பது நமக்கு தெரியும். ஆனால் நம் வாழ்வில் உள்ள சில ஓட்டைகள் மூலமாய் தேவ ஆவியை இழந்து விடுகிறோம். ஆகவேதான் கிறிஸ்துவுக்குள் நாம் வாழ்வதை குறித்து வேதம் சொல்கிறது. 2 கொரிந்தியர் 5:17 கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாயிருக்கிறான். கிறிஸ்துவுக்குள் வெற்றி, ஞானம், ஸ்திரம், வளர்ச்சி போன்ற ஏராளமான ஆசீர்வாதங்களை வேதம் சொல்கிறது. கிறிஸ்துவுக்குள் இருத்தல் என்றால் என்ன? சல்லடையை கடலுக்குள் தூக்கி முனிவர் எறிந்தது போல நம்மை தேவனிடம் அர்ப்பணித்து விடுவதுதான். அர்ப்பணிப்பை குறித்து தந்தை பெர்க்மான்ஸ் ஏராளமான பாடல்களை பாடியிருக்கிறார்கள். இனி வாழ்வது நான் அல்ல, என்னில் இயேசு வாழ்கிறார் என்ற ஒப்புக்கொடுத்தலுக்கு வருவோம். ரோமர் 6:22 வாசிக்கிறோம், தேவனுக்கு அடிமைகளானதினால் பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன், முடிவோ நித்திய ஜீவன். ஆமேன். God bless you.